திருவாசகம் திருவெம்பாவைக்கு அடுத்து வர தலைப்பு தான் இந்த திரு அம்மானை. அம்மானை அப்படிங்கிறது மகளிர் விளையாடுற ஒரு வகை விளையாட்டு. சங்க காலத்துல இதுக்கு கலங்கு ஆடுதல் அப்படின்னு பேரு. ஒரு உருண்டையான பந்து வடிவத்துல இருக்கிற காய்களை 3, 5 என்ற எண்ணிக்கையில கையில எடுத்து மேல தூக்கி போட்டு அது கீழே விழுகிறதுக்குள்ள கீழே இருக்கிற எல்லா காயும் எடுக்கணும். இந்த ஆட்டத்துக்கு பேரு தான் அம்மானை. அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறப்போ ஒரு தாளத்துக்குட்பட்டே அது நடக்குமா, இல்லாட்டி அந்த காய்கள் கீழே விழுந்துரும். இப்படி தாளத்தோட பாடிக்கிட்டே விளையாடுற வழக்கம் இருந்தது. இப்படி பாடிக்கிட்டே விளையாடுறப்ப அவங்க மனசுல ஆழமா அந்த பாட்டு பதிஞ்சிடும். இளம் வயதிலே இப்படி பாடல் பாடிக்கிட்டே அவங்க ஆழ் மனசுல இறை உணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த விளையாட்டை அடிப்படையா வச்சு இந்த பாடல்களை இயற்றுவார். தொடக்கத்துல விளையாடுறப்போ இந்த பாடலோட உட்பொருளை தெரிஞ்சுக்காம தான் விளையாடினாங்க. நாளடைவுல பாடலோட ஓசை, நயம், தாளகதி இது எல்லாமே சிறப்பா அமைஞ்சதுனால இதுக்காகவே மீண்டும் மீண்டும் இந்த பாடலை பாடிக்கிட்டே விளையாடுறாங்க. நாலாவட்டத்துல அவங்களையும் அறியாம அந்த பாடலோட உட்பொருள் அவங்க ஆழ் மனசுல தங்கிருது. இந்த சமுதாயத்துல சரிபாதியா இருக்கிற அந்த மகளிரோட மனசுல இந்த பாட்டின் மூலமா இறை உணர்வை பெற்றவங்களா அவங்கள மாத்துனதுல அடிகளார் வெற்றி பெற்றவர் அப்படின்னே சொல்லலாம். இந்த பாட்டோட முடிவுல பாடுதுங்கான் அம்மானாய் அப்படின்னே முடியும். இந்த பகுதிக்கு பழங்காலத்துல ஆனந்த கழிப்பு அப்படின்னு பேரு. அதாவது இறைவனின் அருளை பெற்ற ஆன்மா அந்த ஆனந்தத்துல திளைக்கும் நிலையை கூறுவது என்பதுதான் இதோட பொருள். ஆனந்தம் அப்படிங்கிறது உள் மனசுல தோன்றுவது. ஆனந்தம் அகத்தே, அதாவது உள் மனசுல நிறைஞ்சிருக்கும் போது அது அற்புதமான அலைகளை ஓயாம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குமா. அது எதிரில இருக்கிறவங்களை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டது. அடிகளார் இந்த திரு அம்மானை பாடல்கள்ல ஆனந்தமும் அந்த ஆனந்தம் வர்றதுக்கான காரணத்தையும் இந்த திரு அம்மானை பாடல்கள்ல பாடியிருப்பாரு. இறைவனை புகழ்ந்து பாடும் இந்த திரு அம்மானை பாடல்களோட பொருள் விளக்கத்தை அடுத்த பதிவுல பார்க்கலாம். ஓம் நம சிவாய.